குஜராத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 உயர்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 42,000க்கும் மேற்பட்டோர் மீட்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ஊருக்குள் புகுந்த வெள்ளம். விளைநிலங்கள் சேதமடைந்ததால் வேதனையடைந்துள்ள மக்கள். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஷராவதி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். சாரல் மழையோடு அருவியை ரசித்து செல்லும் சுற்றுலா பயணிகள். சீனாவின் தெற்கு குவாண்டாங் மாகாணத்தில் நவ் புயலால் வெளுத்து வாங்கிய கனமழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3,40,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்க மத்திய அரசு மீண்டும் அனுமதி மறுப்பு. தமிழக அரசின் கோரிக்கை 2வது முறையாக நிராகரிப்பு. அரியலூரிலிருந்து பெரம்பலூர் வழியாக நாமக்கல் செல்ல புதிய ரயில் பாதை திட்டம். விரிவான அறிக்கை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தை செங்கல்பட்டு வரை நீட்டிக்க முடிவு. விம்கோ நகரில் இருந்து மாதவரம் அசிசி நகர் வரையும் திட்டத்தை நீட்டிக்கவும் மெட்ரோ நிறுவனம் நடவடிக்கை. சுங்க கட்டணம் என்ற பெயரில் மத்திய அரசு மக்களிடம் கொள்ளையடிப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சனம். கடந்த 4 மாதங்களில் 3வது முறையாக சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கடந்த 3 மாதங்களில் மட்டும் தவிக அரசு 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். நடப்பாண்டில் மேலும் 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிடுவதாகவும் குற்றச்சாட்டு. நடப்பு நிதியாண்டிலே கடந்த 3 மாதங்களிலே ஏப்ரல், மே, ஜூன் வரையிலான காலங்களில் மட்டும் ரூபாய் 20,881 கோடி ரூபாய் தவிக அரசு கடன் வாங்கியிருக்கிறது. இந்த முழு ஆண்டிலே இன்னும் 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க தவிக அரசு திட்டமிட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட இளைஞர்கள் முயற்சி. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சைதாப்பேட்டையில் போராட்டம். நீட் விவகாரத்தில் காங்கிரஸால் முடியாததை கரப்பான் ஜனதா கட்சி செய்து காட்டியுள்ளதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு பாராட்டு. நீட் தேர்வை ரத்து செய்வதே நிரந்தரமான தீர்வு என்றும் கருத்து.
தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். நாளையே மசோதாவை நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டம். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி கடிதம். பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த உள்துறை அமைச்சராக ஒப்புதல் அளித்தீர்களா என்றும் அமித்ஷாவுக்கு கேள்வி. கரப்பான் ஜனதா கட்சி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றது மத்திய அரசு. நீட்டால் இறந்த மாணவர்கள் குடும்பத்துக்கு உரிய நிவாரணத் தொகை, மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படும் என்றும் உறுதி. ஃபுல் நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களோட மெயின் டிமாண்ட் தர்மேந்திர பிரதான் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. எங்களோட டிமாண்ட் காம்பன்சேஷனுக்காக அது கூட ஆயிடுச்சு. ஒரு ஆனரபிள் காம்பன்சேஷன் அவங்க கொடுப்பாங்க. தேர்ட் டிமாண்ட் எல்லா எஃப்ஐஆர்ஸ் எங்கேயுமே இந்த ஸ்டேட்ல வேற ஸ்டேட்ல ஆயிடுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் வித்ட்ரா பண்ணணும். அந்த டிமாண்ட் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. போராட்டத்தை சீர்குலைக்க தொடக்கத்திலிருந்தே சிலர் முயற்சி. எதற்கும் இடம் கொடுக்காமல் அறவழியில் போராடியதாக கரப்பான் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் பெருமிதம். कोई भी वायलेंस का इस मूवमेंट में या कोई दूसरे मूवमेंट पे और इस देश में कोई स्पेस नहीं है. ये हम लोग क्लियर कर देना चाहते हैं. இளைஞர்களின் பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த சிஜேபி நிறுவனர் அபிஜித் திப்கே. விமர்சனங்களே தங்கள் குறைகளை திருத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பட உதவியதாகவும் வீடியோ. மாணவர்களின் போராட்டத்துக்கு பணிந்தது மோடி அரசு. 12 ஆண்டுகளில் மாணவர்கள் போராட்டத்துக்காக பதவி விலகிய முதல் அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை ஒதுக்கீடு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. பதவிகளை விட தேசம், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனே பாஜகவினருக்கு முக்கியம். தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை சுட்டிக்காட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு. முடிவுக்கு வந்தது நீட் முறைகேடுக்கு எதிரான கரப்பான் ஜனதா கட்சியினரின் 26 நாட்கள் தொடர் போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் தேங்கிய குப்பைகளை அகற்றிய மாணவர்கள், தன்னார்வலர்கள். மாணவர் இளைஞர் போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வெறிச்சோடிய டெல்லி ஜந்தர் மந்தர். தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர். இன்றைய தலைமுறையினர் கேள்வி கேட்கிறார்கள். நாம் அணுகுமுறையை மாற்ற வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. அமைதி வழி போராட்டங்கள் அச்சுறுத்தலின்றி அனுமதிக்கப்பட வேண்டும். டெல்லி மாணவர்கள் போராட்டத்தை சுட்டிக்காட்டி ஐநா பொதுச் செயலர் குட்ரஸ் கருத்து. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லை என விசிக முதன்மை செயலர் ஆளு ஷானவாஸ் கருத்து. திமுக இல்லாமல் காங்கிரசால் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. ராகுல் காந்தியும் முட்டி மோதி பார்த்துட்டாரு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமைஞ்சது போல எங்கேயாவது அமைஞ்சுதா? இப்போ திமுக இல்லாமல் அவங்களால அமைக்க முடியுதா? அதை பாருங்க, திமுக இல்லை. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ஏதாவது தெளிவு இருக்கா? இந்தியா கூட்டணி அமைஞ்சிருச்சா தமிழ்நாட்டில்? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? டிட்டாச்சாக இருக்கும்னு சொன்னார்ல. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது?
இது வரைக்கும் கூட்டணி அமையல, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலன்னு சொன்னார்ல. அப்போ கூட்டணியே ஒரு ஃப்ரேமுக்கு வரல. இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு நிலைமை. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது. தலைமைச் செயலர் சாய்குமாரின் பணிக்காலம் நீட்டிப்பு தொடர்பாக ஆளுநர் ஷானவாஸ் கருத்து. எந்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறாருன்னு கேட்கிறேன் நான். அதிகாரிகள் மாற்றம் இயல்பானது, பொதுவானது. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட உச்ச பொறுப்புகளில் இருந்த தமிழ்நாட்டின் மீதான உணர்வுமிக்க அதிகாரிகள் டம்மியாக்கப்பட்டு பாஜகவின் கைப்பாவையாக இருந்து போடப்பட்ட சிஎஸ் பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு தொடரப்படுகிறார் அப்படின்னா இப்ப அதெல்லாம் தான் இப்போ இங்க இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா. தமிழ்நாட்டின் மீது உணர்வுள்ள அதிகாரிகளை டம்மியாக்கியது ஏன் என தவிக அரசுக்கு ஆளுநர் ஷானவாஸ் கேள்வி. புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த விரிவான பேட்டி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. அப்போ ஒரு அதிகாரிகளை தூக்குறது, இன்னொரு அதிகாரியை கொண்டு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சீஃப் செக்ரட்டரிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை நடத்துற ஒரு முக்கியமான இடம். அது அவர் தான் தலைமையே. போலீஸ் என்ன செய்யணும், கலெக்டர் என்ன செய்யணுங்கிறத முடிவு எடுக்கிறது யாரு? ஏன் அவரை மாத்தல? எல்லாரையும் மாத்தினீங்க, எல்லாம் மாற்றம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் நியமித்த தலைமைச் செயலாளர் கால நீட்டிப்பு செய்யப்பட்டு தொடர்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுல. இதுக்கு விடை வேணும்ல நமக்கு. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக ஆண்டு கொண்டு அதுதான் இடத்துக்கு வந்துட்டீங்க. அதுதான், அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த அரசு. கோவை கோணியம்மன் கோயில் ஊழியர்கள் அதிகாரிகள் என 8 பேரை இடைநீக்கம் செய்து உத்தரவு. கோயில் உண்டியலை திருடியவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது அமைச்சர் ரமேஷ் நடவடிக்கை. கார்கில் போரின் 27வது வெற்றி தினத்தை ஒட்டி சென்னை போர் நினைவு சின்னத்தில் மரியாதை. மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய முப்படை உயர் அதிகாரிகள். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு இணைய வழியில் நாளை மாலை வரை விண்ணப்பிக்கலாம். நீட் எழுதியவர்களின் மதிப்பெண் பட்டியல் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் கூடுதல் அவகாசம். சிவகாசி அருகே தோட்டத்தில் வைத்து பட்டாசு தயாரிக்கும் போது விபத்து. 3 பேர் உயிரிழப்பு, மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். மேகதாட்டு அணை கட்ட வலியுறுத்தி கன்னட அமைப்பு போராட்டம் எதிரொலி. கிருஷ்ணகிரி அருகே தமிழகம் கர்நாடகம் இடையே பேருந்துகள் ரத்து. காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் முதல்வர் விஜய் சிக்க வேண்டாம். கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாகிவிடக் கூடாது என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வ நீர் உரிமையை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக தொடர் நடவடிக்கை. தவிக அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அமைச்சர் ஆதவர்ஜுனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பதில். காவிரி மற்றும் மேகதாட்டு பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தவிக காங்கிரஸ் கூட்டணி அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. முதல்வர் விஜயை ஒருமையில் விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். மேகதாட்டு, காவிரி பிரச்சனை உள்ளிட்டவை தொடர்பாக முதல்வர் விஜய் பேசவில்லை எனவும் சாடல். அவங்க மட்டும்தான் பார்க்கணும். 12 மணிக்கு யாராவது கேக் வெட்ட முடியுமா முதலமைச்சரோட? என் தங்கச்சி மட்டும்தான் கேக் வெட்டினேன். அப்படிப்பட்ட தங்கச்சி நான் வச்சிருக்கேன். என்னோட
துணை முதலமைச்சர் பதவி அறிவிப்பு வந்தாலும் நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா நான் அப்படிதான் சொன்னேன், ஜனநாயக படத்துக்கு அரசு விட்டுமொழி விட்டாலும் விடுவாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் உதவி சும்மா இருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் இருந்து அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ இருந்து எல்லாரும் போய் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும். தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளோடு விளையாடுவதை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மாணிக்கம் தாகூர் அறிக்கை. நாம் தமிழர் கட்சியின் சீமான் நெல்லை மண்ணில் நிற்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் சீமான் களமிறங்கக்கூடும் என தகவல் பரவிய சூழலில் பாஜகவின் சரத்குமார் பேச்சு. அதனால தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் நினைக்காதீர்கள். சொல்ல முடியாது. சீமான் இந்த மண்ணிலே நிற்க வேண்டிய சூழல் உருவானால் ஆகும். அது காலத்தின் கட்டாயம், நடக்கலாம். சரத்குமார் ஒரு சாதிக்கானவர் இல்லை, சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞருக்குமானவர். நெல்லையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று. அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய தம்பி தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே. சென்னையில் மு க அழகிரியின் மகள் கயல்விழி மீது வழக்கு பதிவு. வங்கி மேலாளரை தாக்கிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. மாணவர் போராட்டத்தை திமுக போராட்டமாக மாற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முயன்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ஆக்கப்பூர்வ பணிகளில் உதயநிதி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். இந்த மாதிரியான மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள ஹைஜாக் பண்ணுறதுக்கான ஒரு கேவலமான வேலையெல்லாம் கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுறணும். ஸோ இது மாணவர்கள் அவங்களுடைய உணர்வுபூர்வமாக போராட்டம் பண்ணாங்க. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நேற்று ஒன்றிய அரசு அவங்களுடைய அமைச்சர் ராஜினாமா செஞ்சாங்க. திமுகவை வழிநடத்த யாருக்கு தகுதி இருக்கிறது என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. உதயநிதியா கனிமொழியா என ஒன்றிய கிளை நிர்வாகிகளை அழைத்து வாக்கெடுப்பு நடத்துங்கள் என பேட்டி. உதயநிதிக்கு இந்த அண்ணா ஆரம்பிச்ச இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. இல்ல அவருக்காவது அவரும் சகோதரி கனிமொழி அவர்களையும் வச்சு 2 பேர்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு வருது. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டே வெளியே விட வேண்டாம். இவரும் ஒரு ஜென்சி அப்படின்னு போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம சைடு ஒரு அட்வைஸ், சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்வர் விஜயின் ஆள் அமைதியை எப்படி புரிந்து கொள்வது? ஜனநாயகன் இயக்குனர் H. வினோத் புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸுக்கு பிரத்யேக பேட்டி. ஒரு ப்ரிசைஸான ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது சார். அவருக்கு இது தெரியுதா புரியுதா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார், அந்த டவுட் நமக்கு வரும் அவர்கிட்ட பழகும்போது. ஏன்னா அவர் நீங்கள் ஒரு 10,000 வார்த்தைகள் பேசும்போது அவர் ஒரு 10 வார்த்தை தான் பேசுவார். ஸோ அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு 10 வார்த்தையில் அதை ஒரு எஸ்ஸோ நோவோ சொல்லும்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்கிறாரு. பல சமயங்களில் நம்ம பேசும்போதே அவர் முடிவு எடுத்துருவார். இதுக்கு நோ, இதுக்கு எஸ்ஸு அப்படின்ட்டு. அதை நம்மளை நம்ம எவ்வளோ தூரம் நீ என்னை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் அவளை பேச விட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்பார். ஸோ அதனால் அவர் இந்த ஒரு கடல் அலை மாதிரி இல்லாமல் ஒரு நடுக்கடலில் இருக்கிற அமைதி மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது இருக்கும் சார். ஆமாம். ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட பின்னணி என்ன? புதிய தலைமுறை பேட்டியில் விவரிக்கிறார் H. வினோத்.
விஜய் சாருக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும். விஜய் சார் எம்ஜிஆரை பார்க்குறது அவங்க கட்சிக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவார், எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருவாருன்றது. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கலாம் அப்படின்ற எம்ஜிஆரின் பாதையில் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அணிக்கு சுதந்திரம் கொடுப்பதால் தான் இவ்வளவு உயரம் செல்கிறார்கள். விஜய் அஜித் வெற்றி ரகசியத்தை விவரிக்கிறார் ஹெச் வினோத். இந்த வேலை ஃப்ரீடம் கொடுத்தா தான் நல்லா வரும்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸே. இந்த இடத்துல போய் நம்ம கை வச்சுட்டே இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க தலையிடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு படமாக காட்டுற வரைக்கும் அவங்க அதில் நோயின்னு பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பண்ணுறதா இருந்தால் அவங்களே பண்ணிடுவாங்க அதை. அதனால் அவங்களுக்கு நல்லா வேலை செய்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. படமாக காட்டும்போது ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது இல்லாமல் இருக்கலாம், இது இருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இந்த கருத்துக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அஜித் சார் அதுக்கு கூட வரமாட்டார் உள்ள. அது என்னோட பார்ட் ஆக்டிங், நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் சொல்லுவார். முதல்வர் விஜய்க்கு இரு முகங்கள் உண்டு. இன்று இரவு 9:10 மணிக்கு ஒளிபரப்பாகும் பேட்டியில் அனுபவம் பகிர்கிறார் ஹெச் வினோத். இன்னொரு முகமாக அவருக்கு என்னென்னா, ஜாலியாக பேசுகிற பசங்கிட்ட அவர் ரொம்ப ஜாலியான மனிதரா, ரொம்ப லகுவாக பேசுகிறாளா, அந்த வாடா போட ஆட்களா, என் அசிஸ்டன்ஸ்கிட்டையும் அது இருக்குது. அவர் அப்படி ஜாலியாக அவர் பேசுவார். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அவருக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒன்று சீரியஸாக ஒன்று பேசுனீங்கன்னா அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த முடிவு அவர் எடுக்கக்கூடியதாக இருக்கார். சிம்பிளான விஷயம்னா அவர் ஜாலியாக ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது.